பவர் டிரான்ஸ்மிஷன் பிசினஸ்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பத்தி பார்க்க போறோம். இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் மோனோபோலி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்தியாவோட மிகப்பெரிய பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. இந்த கம்பெனிக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, அதே மாதிரி என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, எந்த மாதிரிலாம் இந்த கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதிகமான டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு பேசிவ் இன்கமாகவே இருக்கும். கம்பெனியை பற்றி ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு எப்போ இந்த கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணோம்னா நமக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கம்பெனியோட பேர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான், பவர் கிரிட் கார்பரேஷன். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். இந்த கம்பெனியோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. அதாவது கரண்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்ஸு. இவங்க கிட்ட ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஹைவே மாதிரி வச்சுக்கலாம். சென்னையில் இருந்து திருச்சி போகிறோம், இல்லைனா சென்னையில் இருந்து பெங்களூர் போகிறோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் கரண்ட்டுக்கான டிரான்ஸ்மிஷன் லைனில் இவங்க ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன் வச்சுருக்கனால பவர் எங்கெல்லாம் ஜெனரேட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இருந்து பவர் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கம்பெனி தான் நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனி இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில். அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி ஓரளவுக்கு மோனோபோலி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதுவும் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இவங்க இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸும் ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ். அதாவது கரண்ட்டை யார் வேணுமாலும் தயாரிக்கலாம். ஆனால் ஒரு கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் தேவைப்படும். கரண்ட்டுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈவிக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு ஈவி வளருதோ அந்த அளவுக்கு நமக்கு கரண்ட் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இந்த டேட்டா சென்டர்ஸு, க்ளவுடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக குரோத்தில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துருச்சு. ஏஐக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கரண்ட் தேவைப்படும். அதனால் கரண்ட்டுக்கான தேவை அப்படிங்கிறது இன்னும் வருங்காலில் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கும். என்னதான் நம்ம கரண்ட்டை க்ரீன் எனர்ஜியில் ஜெனரேட் பண்ணாலும் அந்த கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்மிட் பண்ணணும். இப்போ க்ரீன் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சோலாரு, விண்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ சோலாரு, விண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறத விட சிட்டிக்கு அவுட்டரில் தான் அதிகமான பவர் ஜெனரேட் பண்ணுவாங்க. அதனால் சிட்டிக்கு அவுட்டர்லேருந்து சிட்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கும் கண்டிப்பாக இவங்களோட பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படி தேவைப்படும். இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போ வரைக்கும் நம்ம கரண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்போ வரைக்கும் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சூப்பரான ஒரு பிஸ்னஸ்ஸு. இவங்க இந்த ஒர்க்கு மட்டும் பண்ணுறது கிடையாது, டெலிகாம் சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க்கும் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித்து, டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க பவர்டெல் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கு கீழே. அடுத்தது கன்சல்டன்சி சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, கன்சல்டன்சி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷனுக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2025 டேட்டா படி இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 1,80,000 கிலோமீட்டருக்கு மேலே சர்க்கியூட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. அதே மாதிரி 280க்கு மேலே சப்ஸ்டேஷனும் 5,50,000 மெகாவாட்டு டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்குது. இவங்களோட பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட மோனோபோலி பொசிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸுக்கு வரணும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருக்கும். ஆல்ரெடி இவங்க பெரிய கம்பெனியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இல்லைனா ஒரு அசட் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கான ரெவன்யூ அப்படின்றது கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி எல்லாத்துக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கோம். சோலார், விண்டுக்கு அதிகமாக மாறினால கண்டிப்பாக சோலார் அண்ட் விண்டு பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியே தான் அதிகமாக ஜெனரேட் பண்ணுவாங்க. அதனால் அந்த கரண்ட்டை சிட்டிக்குள்ளே கொண்டு வரணும். அதனால் இவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4% மேலே இவங்க கண்டினியூஸாக டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வருஷம் இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. இது கண்டிப்பாக இந்த கம்பெனி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஒரு தடவை ஒரு அசட்டை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா போதும், அந்த அசட் இருக்க வரைக்கும் இவங்களுக்கான ரெவன்யூ அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கும். என்ன இவங்களோட ரிஸ்க் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படிங்கிறது சடனாலாம் வேகமாலாம் போட முடியாது, அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பாலிசி அண்ட் ரெகுலாரிட்டி டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கான ரெவன்யூ அப்படிங்கிறது கம்மியாக, ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ இவங்க பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்கனால அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் தேவைப்படும். அதனால் இவங்க கடன் வாங்கினாங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும். அதுக்கு அடுத்தது இவங்க கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறனால ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். வேல்யூஷன் படி பார்க்கும்போது லோவர் வேல்யூஷனில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டா டிவிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது லாங் டர்ம் இன்வெஸ்டருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
பவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இப்போ நல்ல க்ரோத்தில் இருக்கனால ஃபியூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். யாருக்கு இந்த கம்பெனி சூட் ஆகாது அப்படின்னா, வருஷம் 20%க்கு மேலே இயர்னிங்ஸ் க்ரோத் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கம்பெனி வந்து சூட் ஆகாது. அதுக்கப்புறம் ஹை க்ரோத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து சூட் ஆகாது. ஸ்டேபிளான இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஆகும். ஒரு கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியோட பிஸ்னஸை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இவங்களோட கீ ரேஷியோ வந்து பார்த்துடலாம். கரண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 284 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 119% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 2,64,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 16.6லையும் இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 33.6ல் வந்து இருக்குது. புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 108ல் வந்து இருக்காங்க. ROCE 9.74%, ROE 16.5%, ROIC 14.7%, OPM 75%ல் வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் நல்ல சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேலையை பொறுத்த வரைக்கும் 149 ரூபாயில் வந்து இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 149 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தான ஸ்டாக் அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். 52 வீக் லோ அப்படிங்கிறது 250 ரூபாயிலையும், 52 வீக் ஹை அப்படிங்கிறது 325 ரூபாயிலையும் வந்து இருக்குது. அதாவது லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கம்மியானது 250 ரூபா வரைக்கும் போயிருக்கு, அதிகமானது 325 ரூபா வரைக்கும் போயிருக்கு. PEG ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 19.5ல் இருக்குது. ஆக்சுவலாக PEG ரேஷியோ இங்கே வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு பதிலாக PEG ரேஷியோ 2க்கு கீழே இருந்துச்சுன்னா நல்ல சூப்பர் ரேஷியோ அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கலாம். அடுத்து டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 78.8%ல் வந்து இருக்குது. அதாவது இவங்களுக்கு 100 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா அதில் 78 ரூபா 80 பைசா டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3.17%ல் வந்து இருக்குது. அதாவது கரண்ட் ப்ரைஸுக்கு ஒரு 3% மேலே டிவிடெண்ட் வந்து தராங்க. இந்த டிவிடெண்ட் பேட் ரேஷியோவை இவங்க இன்னமும் ஃபியூச்சரில் வந்து அதிகமாக்கினாங்க அப்படின்னா நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மினிமம் டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 60க்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஏன்னா 60க்கு கீழே இருக்கும்போது ஃபியூச்சரில் அதே கம்பெனி 70%, 80%, 90% அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் பேட் ரேஷியோ அதிகமாக்கும் போது டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்கும். அடுத்து டெப்ட் ஈக்விட்டி 1.47ல் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 1க்கு மேலே இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.63ல் வந்து இருக்காங்க. முன்ன பார்த்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து தேவைப்படும். அதனால் கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வந்து வாங்குவாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனி. அடுத்து இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2015 சேல்ஸ் 17,540 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 5,046 கோடியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 இவங்களோட சேல்ஸ் 46,733 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 15,928 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. வருஷம் பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாகிட்டே தான் வந்து இருக்குது. ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது வருஷம் சேல்ஸும் வருஷம் நெட் ப்ராஃபிட்டும் அதிகமாகிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம எப்பயுமே வந்து முதலீடு பண்ணோம். ஆனால் மார்ச் 2022 இவங்க அதிகப்படியான லாபம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியான லாபம் தான் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த கொரோனா வந்த டைமில் இவங்க அதிகப்படியான லாபம் தான் கொடுத்துருக்காங்க. கொரோனா வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் ரொம்ப கம்மியான லாபம் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு கம்பெனி தான் கொரோனா வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அதிகமாக கொடுத்தது. ஏன்னா கொரோனாவில் நம்ம வீட்டில் இருந்தாலும் கரண்ட் அப்படின்னு யூஸ் ஆகிட்டு தான் இருந்தது. அதனால் இவங்க அதிகப்படியான லாபம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்தது இவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பார்ப்போம், பாரோயிங் பார்ப்போம், ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து பார்ப்போம். ரிசர்வை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2015 33,207 கோடி இவங்ககிட்ட இருந்திருக்கு. அதாவது காசாகவே இவங்க வந்து வச்சுருக்காங்க. அப்போ இவங்களோட கடன் அப்படிங்கிறது 96,243 கோடியாக வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 இவங்களோட ரிசர்வ் வந்து 91,193 கோடி வந்து இருக்குது. 91,000 கோடி இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாகவே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான கடன் அப்படிங்கிறது 1,48,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. இதில் வந்து பார்க்கும்போது ரிசர்வும் அதிகமாகிட்டு இருக்கு, பாரோவிங் அதிகமாகிட்டு இருக்கு. அப்படிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரிசர்வ் விட பாரோவிங் வந்து வருஷம் ரொம்ப அதிகமாகிட்டு இருந்தால் தான் வந்து பிரச்சனை. இதுக்கு பதிலாக பாரோவிங் கம்மியாகிட்டே இருக்குது, ரிசர்வ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஃபிக்ஸ்டு அசட்டை பொறுத்த வரைக்கும் 91,000 கோடி மார்ச் 2015 இருந்திருக்கு. இப்போ மார்ச் 2026 வந்து பார்த்தீங்கன்னா 1,76,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஃபிக்ஸ்டு அசட் அதிகமாகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லாமே நம்ம பிஸ்னஸ்லையும் மற்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்துட்டோம். அதனால் பேலன்ஸ் ஷீட்டு இப்போதைக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அடுத்தது நம்ம இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 9%, ப்ராஃபிட் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 10% இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% ஆவரேஜாக இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் 10 வருஷத்தில் 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா வருஷம் 13% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும்.
இதில் ஒரு 13% ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 3% வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 16% மேலே இந்த கம்பெனி வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு இன்வெஸ்டாருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17% வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட 51.34% ஷேர் ஹோல்டிங்கும், எஃப்ஐட்ட வந்து பார்க்கும்போது 25.02%, டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20.05%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வந்து பாருங்கள் வெறும் 3.51% தான் ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எஃப்ஐடி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. கண்டிப்பாக அது ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கம்பெனி. அதனால தான் எஃப்ஐடி ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அடுத்தது இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வச்சு செக் பண்ணலாம். ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது பிஇ ரேஷியோ வச்சு செக் பண்ணணும். அதாவது அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பிஇ ரேஷியோ வச்சு செக் பண்ணலாம். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 20 பிஇ ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. கம்மியானது வந்து பார்த்தீங்கன்னா 10 பிஇ ரேஷியோ வரைக்கும் இருந்திருக்கு 22 அண்ட் 23வது வருஷத்துலலாம். ஆவரேஜ் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 15ல் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எப்போல்லாம் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கு கீழே வருதோ அப்போ அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து பார்க்கலாம். எப்போல்லாம் அதிகமான பிஇ ரேஷியோ இது போகுதோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வாய்ப்பை வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. சிம்பிளாக சொல்லலாம், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ ஒரு 15 பக்கத்தில் வருதோ அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கீழே போனாலும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். எப்போல்லாம் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ ஒரு 20 பக்கத்தில் போகுதோ அதுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போதைக்கு இந்த கம்பெனி பிஇ ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. இவங்க வருஷத்துக்கு 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பிப்ரவரி மாதம், ஆகஸ்ட் மாதம், நவம்பர் மாதம். 2026 பிப்ரவரி மாதம் ₹3.25 ஆல்ரெடி டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த டிவிடெண்ட் ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் மாதம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. போனஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2 தடவை வந்து கொடுத்துருக்காங்க. 2021 1:3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஷேர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஷேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவே 2023லையும் அதே 1:3 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஷேர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஷேர் போனஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது டீசெண்டாகவும் இருக்கும். வருஷத்துக்கு 3 தடவை இவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவே வந்து இருக்கும். இவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் அதிகமாகிட்டே வந்து இருப்பாங்க. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 குவான்டிட்டி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தவங்க வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது 2016ல் இந்த கம்பெனியில் ஒரு 1000 ஷேர் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ போனஸ்லாம் கால்குலேட் பண்ணால் இப்போ நம்மக்கிட்ட எத்தனை ஷேர் இருக்கும் அப்படி வந்து பார்க்கலாம். 2021லையும் 2023லையும் 1:3 அப்படிங்கிற ஒரு போனஸ் கொடுத்துருக்கனால 1000 குவான்டிட்டி இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1777 குவான்டிட்டியாக வந்து இருக்கும். இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் ₹291 வச்சுக்கிட்டா கூட 5.17 லட்சத்துக்கு மேலே இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த கம்பெனியில். இப்போதைக்கு ஒரு ஷேருக்கு ₹9 டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா ₹16,000 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட்டாக வந்து கிடைக்கும். இப்போ 2016ல் ஒரு ஷேரு ₹150 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் தான். மினிமம் ₹82 இருந்து அதிகபட்சம் ₹180 வரைக்குமே நம்மலாம் போயிருந்துச்சு. அதனால் ஒரு ₹150 வாங்கினதா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ₹150 வாங்கியிருந்தோம்னா 1000 குவான்டிட்டியை ஒரு ₹1.5 லட்சம் முதலீடு பண்ணி வாங்கியிருப்பாங்க. ₹1.5 லட்சம் முதலீடு பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5.17 லட்சமாக வந்து இங்கே வந்து மாறி இருக்கும். டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ₹16,000 கிடச்சிக்கிட்டு இருந்தாலும் லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ₹1 லட்சம் நம்மளுக்கு டிவிடெண்ட் வந்திருக்கும். அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நம்மளுக்கு டிவிடெண்ட் ஆகி வந்திருக்கும். இதனால தான் ஒரு கம்பெனியில் நம்ம வந்து லாங் டேர்மில் வந்து முதலீடு பண்ணோம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லாங் டேர்மில் வந்து இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனி. உண்டியலில் காசு போடுற மாதிரி அப்பப்போ ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி இந்த மாதிரி யாரெல்லாம் அக்குமுலேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டிவிடெண்ட் இன்கமும் வருஷத்துக்கு 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிருக்கும். இந்த மாதிரி கம்பெனியில் நிறைய கம்பெனி இருக்குது. ஒரு 2-3 கம்பெனி நம்ம வாங்கி வச்சுட்டா கூட வருஷம் 10 தடவை 12 தடவை இல்லைனா 15 தடவை டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. எப்போல்லாம் இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் மார்க்கெட் கீழே வரும்போது ரொம்ப கீழே வந்துச்சுன்னா அது ஒரு ஆப்ஷன்ட்டே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.